ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் ஃபுட்டி விளாக்ஸ். நாம் இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்ய போகிறோம். அவுல் ரெசிபி, அவுல் புட்டு இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் அவுல் புட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இது சின்ன கப்பில் வெல்லம் எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக துருவின தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு கப்பு அவல் எடுத்துருக்குறேன், கொஞ்சமாக ஏலக்காய் எடுத்துருக்குறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் எடுத்த அவலை இந்த மாதிரி மிக்சி ஜாரில் மாற்றி நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நாம் அரைச்சி எடுத்தாச்சு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தண்ணி நாம் சூடு பண்ணி எடுத்துக்கணும். கை சூடு பக்குவத்துக்கு நாம் எடுத்துக்கிட்டா போதும். பாருங்கள், இந்த மாதிரி சுடு தண்ணி தெளித்து அவளை நம்ம புட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நாம் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கட்டி போடாமல் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். மாவை நல்லா கெட்டியாக அமுத்தியாச்சு. பாருங்கள், அவளை இந்த மாதிரி நம்ம கெட்டியாக ரெடி பண்ணிட்டோம். 10 நிமிஷம் நாம் வெயிட் பண்ணலாம். அது ஊறட்டோன்னு வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி அவளை நாம் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி கலரி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நாம் ஒரு ஸ்பூன் நெய், கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, ஒரு கப் வெல்லம், பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்துக்கலாம். இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும் எல்லாத்தையுமே. நாம் ஒரு கப்பு தேங்காய் துருவலை தூவி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக பாருங்கள், தூவி விட்டாச்சு. பாருங்கள், சூப்பரான அவல் புட்டு ரெடியாகி வந்தாச்சு. எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவல் புட்டு ரெடியாகி வந்தாச்சு. நீங்கள் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க. சத்தான சுவையான அவல் புட்டு ரெடியாகி வந்தாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன டிஷ் செய்யலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய். நாளைக்கு பார்க்கலாம்.